மக்களே, நான் ரவிஷ் பேசுகிறேன். சிம்மசம்போ சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி நான் பேசலான்னு இருக்கேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் வந்து செலவு பண்ணி அவங்க சக்திக்கு மீறி ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவசரப்பட்டு ஒரு மன கஷ்டம் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி உடனே ரிலீவ் ஆகிறதுக்கு விரும்புகிறாங்க. பட் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு யாருமே போகாதீங்க. எப்போவுமே எல்லாருடைய லைஃப்லேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படி இப்படி ஆக தான் செய்யும். எல்லாத்துலேயுமே ஆகும். அந்த புரிதல் 2 பேருக்குமே ஒன்றா ஆயிடுச்சுனாக்கா இந்த பிரச்சனையே வராது. நம்ம வாழ்க்கையும் ஃப்ளைட்டும் ஒப்பிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஷேக் ஆகி ஒரு குலுங்கி தான் அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழுக்கள் கொஞ்சம் இருக்கும். அது வரைக்கும் அந்த பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை எப்படி ஃப்ளைட்டில் ஸ்மூத்தாக போதோ அதேமாதிரி போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேர் பெரிய பெரிய கிளி பறவைங்களாம் விற்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த கிளி வாயில் வந்து விரலை வைப்பாங்க, வச்சு எடுப்பாங்க. நம்ம அதை அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளே அந்த கிளி வாயில் நீ வெய்மா கடிக்காது வெய்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை பயப்படுவோம். ஆனால் அதை விற்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஒன்றும் பண்ணாதவன் அது கிளி வாயில் வச்சு எடுப்பான். ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அவனுக்கு அந்த விரல் வச்சு அந்த கிளி எவ்வளோ கடிக்குன்ற அளவு அவனுக்கு தெரியும். அதுக்கு மேலே அது கடிக்காதுன்னு தெரிஞ்சதுனால தான் அவன் தைரியமாக வைக்கிறான். நம்ம அந்த விரல் வைக்காதனால தான் அது நிறைய கடிச்சிடுமோ அப்படின்ற பயத்தினால தான் நம்ம அதை வைக்க மாட்டோம். ஸோ இதே மாதிரி தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தான் அது ஈஸியாக போகும். அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டு ஒரு தவறான புரிதலை வச்சுக்கின்னு நம்ம வந்து வேறு ஐடியாவில் போனீங்கன்னா அது வந்து வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையாது. 2வது வந்து பெற்றோர்கள் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. எல்லாருடைய பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நல்லா வாழணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. இதை நீங்கள் வந்து வாழ தான் அவங்களுக்கு நீங்கள் பெருமை சேர்த்து கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் சில பேர் அவங்க சக்திக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க, சில பேர் அவங்க சக்திக்கு மீறியும் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற நல்ல செய்தி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த மன நிறைவை கொடுக்கும். அதனால் வந்து அவசரப்படாதீங்க. எந்த வாழ்க்கையில் மட்டும் எப்போவுமே அவசரப்படாதீங்க. அமைதியாக இருந்து யோசனை பண்ணி அது பிரச்சனைன்றது வந்து எப்போவுமே இருக்காது. எப்படி ஒரு எவ்வளோ பெரிய தெருவாக இருந்தாலும் ஒரு முட்டு சந்துன்னு ஒன்று வரும்ல, அதே மாதிரி தான் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த தீர்வை காண்றதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுக்கிறதுனால தான் சில குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகுது. அதனால் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும். எப்போவுமே பெற்றோர்களுக்கு வந்து பெருமை தேடி தரணும். அதனால் வந்து பிரச்சனை வந்த உடனே எஸ்கேப் ஆகணும்னு வெளியில் வந்துடணுன்றது நினைக்காதீங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான். அது தீர்வு காண ஆரம்பிச்சுன்னா அது பாட்டு லைஃபு போய்கினே இருக்கும். இதுதான் வாழ்க்கையுடைய ரகசியம். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கின்னு உங்கள் பெற்றோர்கள்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.